திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் 10வது பதிகமான திருக்கோத்தும்பியாரை குறித்து சிந்தித்து வருகின்றோம். திருக்கோத்தும்பியாரில் 17வது பாடல். திருச்சிற்றம்பலம். பொய்யாய செல்வத்தே புக்கழந்தினாடோறு மெய்யா கருதிக் கிடந்தேனை ஆட்கொண்ட வையா வெண்ணாருயிரே அம்பலவா வென்றவன்றன் செய்யா மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. நண்பர்களே, மாணிக்கவாசக பெருமான் மிக அற்புதமான ஒரு கருத்தினை கூறுகின்றார். இங்கே மாணிக்கவாசகர் தான் உலகத்தில் செல்வமென்று வழங்கப்படுகின்ற பொய்யான செல்வத்தையே செல்வம் என்று நினைத்து அதிலே அழுந்தி கிடந்தார். பொன் பொருள் வீடு வாணிபம் முதலான செல்வங்களையே செல்வம் என்று நம்பி மாணிக்கவாசக பெருமான் அதிலே கிடந்து அழுந்தி நின்றார். அப்படிப்பட்ட மாணிக்கவாசகரை பெருமான் ஆட்கொண்டார். யாரவரா? மாணிக்கவாசகர் ஆருயிரே என்று அழைக்கின்ற தில்லையம்பலத்திலே ஆடுகின்ற கூத்தபிரான் இருக்கிறார் அல்லவா, அவர்தான் அவர். அந்த பெருமான் ஆட்கொண்டதனால் தான் நாம் செல்வம் என்று நினைக்கும் எதுவுமே செல்வமில்லை, பெருமானது திருவருள் ஒன்றே நிலையான செல்வம் என்பதை அறிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட பெருமானிடத்திலே சென்று ரீங்காரம் இடுவாயாக என்று அந்த தும்பியை நோக்கி பாடுகின்றார். மீண்டும் மற்றும் ஒரு பாடலில் சந்திப்போம். நன்றி. ஓம் நம சிவாய.